வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இன்னொரு தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டஸ்ட் எல்லாம் போயிடும். மஷ்ரூம் தனித்தனியாக எடுத்து லைட்டாக தேய்ச்சி க்ளீன் பண்ணி மஷ்ரூம் மேலே இருக்கிற லேயரை பிரித்து கட் செய்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் பொரிஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் கட் செய்த 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி வதங்கியதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி மஷ்ரூம் சேர்த்து 3 ஸ்பூன் அளவுக்கு முந்திரிய பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் குக் ஆகட்டும். கொத்தமல்லி தூவிக்கலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.